உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்ல மனுஷனோட மிக கேவலமான உயிரினம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தாங்க இப்ப நான் பேச போறேன். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட இன்னையோட 2வது வருஷம் ஆயிருச்சுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த 2 வருஷத்துல கேப்டன் எனக்கு அது பண்ணாரு இது பண்ணாரு, என்னை அப்படி வளர்த்து விட்டாரு இப்படி வளர்த்து விட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேப்டனோட அந்த ஃபேமை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக நல்லது செய்ய அவர் வந்தப்ப பெருசா யாருமே சப்போர்ட் பண்ணல. அவர் ஒரு குடிகாரன் அது இதுன்னு சொல்லிட்டு மீடியால ஃபுல்லா ரொம்ப கேவலமா பேசினாங்க. சில காமெடி ஆக்டர்ஸ்லாம் வச்சு அவரை ரொம்ப ஏளனமா மட்டம் தட்டி அவரை ஒரு குடிகாரங்கிற பட்டத்தை கொடுத்தே ஒதுக்கி வச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்ப கேப்டன் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு, அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இந்த மக்களுக்காக அரசியல் வராமலே இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் படம் நடிச்சிருந்தா கூட அவர் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருந்திருப்பாரு. பட் பரவாயில்ல, இந்த வஞ்சம் நிறைந்த மனிதர்கள் கூட இல்லாம இப்ப அவர் தெய்வமா இருக்காரு அப்படிங்கறத நினைச்சு நம்ம எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படலாம். உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உண்மையாவே பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.